ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த ரெண்டுத்துக்கும் போகணுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டவருன்றது உச்சம், சிகரம். ஸோ அமைதியின் உச்சம் என்னது? பரந்தாமம். சுகத்தின் உச்சம் சுகதாமம், சொர்க்கம். அப்போ ரெண்டு இடத்துக்கு நீங்கள் போகணும், இதுதான் லட்சியம். அப்போ குறிப்பாக சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய நடத்தையெல்லாம் மாறிடணும். பழைய சுபாவ சமஸ்காரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. புத்தம் புதியதாக சொர்க்கத்தில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்கள் குணம் மாறி இருக்கணும். கேள்வி, ஸோ உங்களுடைய புத்தி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா என்ன பண்ணுறது? இது நிறைய அஞ்ஞானிகள்லாம் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு என்னென்னமோ. ஆனால் உண்மை பாபா மட்டும்தான் சொல்ல முடியும், நமக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அது என்னது? பாபா நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். ஆக்சுவலாக தூக்கத்தை வென்றவராக இப்படி தான் ஆக முடியும் இல்லையா? நீங்கள் கலியுக விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வீண் விஷயத்தை பார்த்தாலே ரொம்ப டயர்டாகும், ரொம்ப நேரம் தூங்கும். விகார விஷயம்னா கேட்கவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதில் பாபாவுடைய நினைவும் பாபாவுடைய விஷயத்தையுமே சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூக்கம் இருந்தாலே மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவீங்க. ஸோ அதுவே நமக்கு தெரியும் எப்படி பாபாவுடைய சிந்தனை உங்கள் புத்தியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குது, உடலையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குது அப்படின்ட்டு. ஞானக்கடலை கடையிறதன் மூலமாக உங்களுடைய புத்தி ஃப்ரெஷ் ஆகுது. யார் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும். தூங்கி வடிஞ்சிட்டு இருக்கிறவங்க, மந்த புத்தி உள்ளவர்களால் எப்படி மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும்? அப்போ பாபாவுடைய சிந்தனையிலே இருக்கிறவங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய பேட்ரி, ஆத்மான்ற பேட்ரி நிரந்தரமாக சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும்ன்றார். இல்லை, ஒரு சிலர் ஃபோனை ஃபுல் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ஆத்மா பேட்ரி எப்போவுமே ஃபுல் சார்ஜாக இருக்கும். ஏன்னா அது நிரந்தரமாக அல்மைட்டி அத்தாரிட்டி சர்வசக்திவான் தந்தையோடு இணைஞ்சு இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம யாருடைய ஞானத்தை சிந்தனை பண்ணுறோம்? பாபாவுடைய ஞானத்தை. ஸோ ஞானத்தை சிந்தனை பண்ணும்போதே யாருடையது, எதுக்காக சிந்தனை பண்ணுறோம்? எல்லாமே அதோட தொடர்பு இருக்கிறதுனால பாபாவோடவும் புத்தி இணைஞ்சிருக்குது. அதனால் பேட்டரி சார்ஜாகவே இருக்குது. அதனால் நாம் நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், சொர்க்கத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா? அதுக்காக தான் இப்போ ஆக்சுவலாக புத்தியை எழுப்புறார், புத்தியை ஃப்ரெஷ்ஷாக்குறார். ஸோ அதுக்கு தான் ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணு குழந்தை, வெளி உலக விஷயமே வேண்டாம் அப்படின்னு படித்து சொல்கிறார். பாடல், கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே, ஓம் சாந்தி. இந்த பாட்டை மனிதர்கள் பாடினாங்க, ஆனால் அதோடைய அர்த்தத்தை தெரியாமலே பாடிட்டாங்க. எவ்வளோ ஆழமான அர்த்தம் இல்லையா? ஞான கண் இல்லாத குருடர்களுக்கு கண் கொடுங்க பிரபுவேன்ட்டு கடவுளை கேட்குறது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பக்தி பாடல்கள் மாதிரி இது ஒரு பக்தி பாடலாக பாடிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு பரமாத்மாவை பற்றி தெரியாதே. ஒருவேளை பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிருந்தால் எல்லாத்த பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரமாத்மான்ற வார்த்தையை சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவங்க குருடர்களாக, அதாவது ஞான குருடர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஞானங்கிற மூணாவது கண் கிடச்சிடுச்சு. அதனால தான் நம்மை திரிநேத்ரி, அதாவது மூன்றாவது கண்ணுடையவர் அப்படின்னு ஹிந்தியில் அர்த்தம். ஸோ அது உண்மையில் நம்முடைய பேர் இல்லையா? மூன்றாவது கண் சங்கருக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அது நம்முடைய இது. நம்ம சிவனுக்கு மூணாவது கண் இருக்குது, நெற்றி கண் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் நமக்கு கொடுக்குறார். உலக மனிதர்கள் திரிநேத்தி, திரிகாலதர்சி, திருமூர்த்தி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? திரிகாலதர்சி தமிழில் முக்காலத்தை உணர்ந்தவர், திருமூர்த்தி, மும்மூர்த்திகள் இதெல்லாம் சொன்னால் கூட அதோடைய அர்த்தம் உண்மையில் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சயின்ஸுக்கும் சைலன்ஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் தெரியுமானா தெரியாது. இன்னும் தெரிஞ்ச மாதிரி கேட்குறாங்க.
நிறைய இந்த யோகாசனம் சொல்லி கொடுக்குறவங்களும் இது சயின்டிஃபிக் மெத்தடுன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது, ஒரிஜினல் சைலன்ஸ் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சுன்னு தெரியுமா? இல்லை, எல்லா ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாமே உலக அமைதிக்காக மாநாடு நடத்துவாங்க, ஊர்வலம் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு அந்த அமைதி? யார் எடுத்துகிட்டு வந்த அந்த அமைதியை? எதுவுமே யாருக்குமே தெரியாது. சும்மா இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இதற்கான பதில் தெரிந்தவர் ஒருவர் இருப்பார் தானே. அவர் தானே வந்து உங்ககிட்ட சொல்லுவார். அவர் தானே இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. யார் அது? நம்ம அப்பா. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, அமைதியின் உச்சமும் இருக்குது, ஆனந்தத்தின் உச்சமும் இருக்குது. அதுதான் டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக அமெரிக்காவில் ரெட்டை கோபுரத்தை இடித்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரெட்டை கோபுரம் எதுக்காக வச்சாங்கன்னு தெரில. ஆனால் உண்மையிலே டவர் ஆஃப் பீஸும் டவர் ஆஃப் ஹாப்பினஸும் சுக்குநூறாக நொறுக்குனாங்க. இங்கே கிடையாது, பட் இருந்த கொஞ்ச நெஜத்தையும் நொறுக்குன மாதிரி அது. ஸோ எல்லாத்துக்குமே டவர் இருக்குது, அதாவது உச்சம் இருக்குது. அந்த மாதிரி அமைதியின் உச்சம் நிராகார உலகம், பரந்தாமம் தான். அங்கே தான் ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். அதை வந்து டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் டவர், சிகரம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி தங்க யுகத்தில் டவர் ஆஃப் ஹாப்பினஸ், டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி மூணுமே இருக்குது இல்லையா? சந்தோஷத்தின் உச்சம் இருந்தது, அமைதியின் உச்சமும் அதுதான், செல்வத்தின் உச்சமும் அதுதான், ஆரோக்கியத்தின் உச்சமும் அதுதான். வேறு எந்த மனிதராலும் ஆத்மாக்களின் வீடு பரந்தாமம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது ஆத்மா எங்கேருந்து வந்ததுன்ட்டு. பாபா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் தானே நமக்கு ஆசிரியராக இருக்க முடியும். இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறவங்க தானே. அதனால தான் அவர் டவர் ஆஃப் நாலேஜ்னும் சொல்லப்படுறார். ஞானத்தின் உச்சம் யார்? கடவுள் தான். தன்னை பற்றியே தெரியாமல் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? பாபா தான் நம்மை பற்றி சொல்கிறார், அவரை பற்றி சொல்கிறார், உலகத்தை பற்றியும் சொல்கிறார். அவர் தான் நம்மை டவர் ஆஃப் பீஸ், டவர் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு அழைச்சிட்டு போகிறார். அதே மாதிரி டவர் ஆஃப் சாரோவும் இருக்குது. அங்கே தான் நாம் இப்போ இருக்கிறோம். துக்கத்தின் உச்சம் இந்த கலியுகம். இங்கே பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் மனிதர்கள் காலியாக தான் இருக்கிறாங்க. குணமாக காலி, காசாக காலி, ஆரோக்கியமாக காலி, எல்லாமே காலி. அமைதி காலி, ஆனந்தம் காலி, எதுவுமே இல்லை இப்போ கலியுகத்தில் மனிதர்கள்ட்டு. இந்த நேரம்தான் நம்ம பாபா கிட்டேருந்து தூய்மை, அமைதி, ஆனந்தத்தின் ஆஸ்தியை மொத்தமாக அடையிறோம் இல்லை? தூய்மை வந்தாலே மற்ற எல்லாமே வந்துடும். இதுதான் இந்த மங்களகரமான சங்கமயுகத்துடைய மகத்துவமே. இந்த ஆஸ்தி, தூய்மை, அமைதி, ஆனந்தத்தின் ஆஸ்தி தான் அடுத்த 5000 வருடம் நமக்கு ஸ்தூல ஆஸ்தியாக வரப்போகுது. அதனால தான் இதை நன்மை செய்யக்கூடிய யுகம், கல்யாணக்காரி யுகம். கல்யாணக்காரின்னா நன்மை செய்யக்கூடிய ஹிந்தியில் அர்த்தம். இரும்பு யுகத்துக்கு பிறகு கண்டிப்பாக தங்க யுகம் வரும். அதுதான் உண்மையிலே டவர் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தின் உச்சம். அதுதான் தீபாவளினா சொர்க்கம்தான், ஒரிஜினல் தீபாவளி. அடுத்தது டவர் ஆஃப் பீஸ், அது சொர்க்கம், இது பரந்தாமம். அடுத்தது இப்போ இருக்கிறது டவர் ஆஃப் சாரோ, அதாவது துக்கத்தின் சிகரம். இங்கே பாருங்கள், வெறும் துக்கம்தான் இருக்குது, அளவற்ற துக்கம், விதவிதமான துக்கம், அடி மேலே அடி விழற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது துக்கம். எல்லா விதமான துக்கமும் இப்போ ஒன்றா வருது, வந்துடுச்சுன்றார். அதுதான் துக்கத்தின் மலையே விழப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் அலறுவாங்க. உதாரணத்துக்கு துருக்கி, சிரியாவில் நிலநடுக்கம் வந்துச்சு சில மாதங்களுக்கு முன்பு. எங்கே பார்த்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு கதறாங்க. மேலே வந்து விழுந்து கிடக்குது அவங்க மேலே, எங்கே பார்த்தாலும் அழுகுறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் சொர்க்கம் வர்றதுக்கு பொறுத்துக்கோங்க, அது வரைக்கும் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை, இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த நினைவில் நீங்கள் வந்து நிரந்தரமாயிடணும்.
எப்போ வேணாலும் விசில் அடிச்சுட்டு அவர் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நிரந்தரம் ஆயிடணும். அப்படி நிரந்தரம் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி, இப்போ வந்த முரளி கிடையாது இல்லையா? இப்போ டைமே இல்லை. ஸோ பாபாவே சொல்லிட்டாருன்னு லேட்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு சுத்தமாக எதுவும் புரியாமல் இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க. அவங்களுக்கு கடவுளை எப்படி நினைக்கிறது, புள்ளியாக நினைக்கிறதா, எப்படி நினைக்கிறதுன்னு கூட தெரில. அதான் பாபா சொல்கிறார், ஆத்மா புள்ளினா பரமாத்மாவும் புள்ளி தான். ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. அது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம், அதிர்ஷ்ட நட்சத்திரம் பூர்வ மத்தியில் ஜொலிக்குது. அதிசூக்ஷ்மமானது, இந்த ஊனக்கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார்ல. இதை நீங்கள் சிந்தனை பண்ண தான் உங்களுடைய புத்தியில் அப்படி ஒரு ஆனந்தம் வரும். ஆனந்தம் வர வர தான் ஃப்ரெஷ் ஆகும் இல்லையா? நல்ல சந்தோஷத்தில் தூக்கம் போயிடும், பசி போயிடும், எல்லாமே போயிடும். பாபா சொல்லுவார், நல்ல வியாபாரம் ஆகும்போது அந்த வியாபாரிக்கு பசி தூக்கம் எல்லாம் போயிடும் காசை பார்க்கும்போது. அந்த மாதிரி இங்கே வருமானம் இது இல்லையா? பாபா சொல்கிறத சிந்தனை பண்ண மைண்டு ஜாலியாக ஆகிடும்ன்ற. சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அதையே நினைங்களாம். ஆத்மாவை பற்றியே நினச்சிட்டு இருங்களாம். ஆத்மா எப்படி இருக்குதுன்னு நினைங்களாம். வெளி உலக விஷயத்தை நினைக்கலனாலே ஆத்மா சந்தோஷமாயிடும். நீங்கள் எங்கே போனாலும் இந்த 3 டவர் புது உலகத்தில் இருக்கும்னு புரிய வைங்க. என்னது? டவர் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியின் சிகரம், சந்தோஷத்தின் சிகரம், தூய்மையின் சிகரம். 3ம் உச்சத்தில் இருக்கும் புது உலகம் சொர்க்கத்தில். உங்களுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்களை எல்லாம் பாபா மாத்துறார். இப்போ புதியதாக மாற்றி புது உலகத்தின் எஜமானர்களாக மாத்துறார் இல்லையா? சொர்க்கத்தின் தேவதைகளின் சமஸ்காரத்தை இப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஞானத்தை தினம் தினம் கொடுக்குறார். மனிதர்கள் இதெல்லாம் பாடினாலும், வேதங்களை படித்தாலும், வேத சாஸ்திரம் கீதையெல்லாம் படித்தாலும் உண்மையிலே அவங்களுக்கு எதுவுமே புரியல இல்லையா? கடவுள் இதை மாற்றுவார், அதை மாற்றுவார் தான், ஆனால் எதை மாற்றுவார்னே தெரியாது. ஸோ அர்த்தம் தெரியாமல் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஏணிப்படியில் இறங்கி தான் வந்தாங்க, ஏறலை இல்லையா? எல்லா மதத்துலேயும் சொர்க்கத்தில் ஏணி வழியாக மேலே போகிற மாதிரி ஒரு படம் இருக்கும், ஆனால் உண்மையிலே எல்லாம் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க தங்களை வேதங்களுடைய அத்தாரிட்டின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த குருமார்கள்லாம் இருந்தாலும் அவங்க கீழே தான் வராங்க இல்லையா? வேதங்களை கரைச்சி குடிச்சிட்டதுனால அப்படியே மேலே கடவுள்கிட்ட போயிடுறது கிடையாது, சதப்பிரதானம் ஆயிடுறது கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் சதப்பிரதானமாக இருக்கும். பிறகு ஆத்மா பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் இழந்துக்கிட்டே வரும். இப்போ எல்லாருடைய பேட்ரியும் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்ற இல்லையா? 0க்கு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் பாபா சார்ஜ் பண்ணுறார். பாபா சொல்கிறார், மன்மனாபவ, உங்களை ஆத்மானு உணருங்க இல்லையா? சார்ஜ் ஏற்றுறதுக்கு முதல்ல அந்த ப்ளக் பாயிண்டில் சொருவோம் இல்லையா? அதுதான் ஆத்மான்னு நினைக்கிறது. அடுத்தது சுவிட்சை போடுறது பரமாத்மாவை நினைக்கிறது இல்லையா? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. சுவிட்ச் போட்டின உடனே தான் பரமாத்மா கிட்டேருந்து ஆத்மாவுக்கு சக்தி வருது. அவரை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அழிய உங்களுடைய பேட்ரி நிரம்பிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஸோ பாபாவை நினைக்க நினைக்க பாவம் அழியும், பாவம் அழிய உங்களுடைய பேட்ரி நிரம்பிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. பாவங்கள் அழிஞ்சிட்டு இருக்குதுன்றதை உணர முடியுது. உங்கள் கேரக்டர் மாறுறதை உங்களால் உணர முடியுது. ஆனால் சிலருடைய பேட்ரி சார்ஜே பண்ண முடியல. அவங்க சீர் திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே சீர் கெட்டவர்களாக போகிறாங்க. அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுறாங்க, பாபா நான் காமத்தில் விழவே மாட்டேன் பாபா அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி உங்ககிட்ட அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போய் காமத்தில் விழுந்துடுறாங்க. பாபா சொல்கிறாரு, காம விகாரத்தை வெல்வதன் மூலமாகத்தான் நீங்கள் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. உலகத்தையே காமத்தை வெல்வதன் மூலமாக தான் நீங்கள் வெல்றீங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இல்லையா? அங்கே ஒரு ராஜ்யத்தையும் பிடிக்கிறதுக்கு எத்தனை வெட்டு குத்து கொலைன்னு நடக்கும். இங்கே சர்வசாதாரணமாக ஜஸ்ட் காமத்தை விடுறீங்க, உலகத்துக்கே அதிபதி ஆகுறீங்க.
அதுவும் சொர்க்கத்தின் அதிபதி. அங்கே யாருமே உங்ககிட்ட வந்து அபகரிக்க மாட்டாங்க, நாட்டையோ பொருளையோ எதையுமே. ஸோ இவ்வளவும் பாபா சொல்லியும் நீங்கள் காமத்தில் விழுறீங்க அப்படின்னா சேர்த்து வச்ச ஞானம் பொக்கிஷம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க ஒரு வினாடியிலன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லப்படுது. ஒரு வினாடியில் காலி. நீங்கள் 10 வருஷத்து ஆத்மாவாக இருங்க, 50 வருஷத்து ஆத்மாவாக இருங்க, ஒரு வினாடி புத்தி சலனப்பட்டால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் காலின்றார். ஸோ ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இந்த காமம்ன்ற நெருப்பு பற்றிக்குது. பாபா சொல்கிறார், இந்த காமச்சிதையில் உட்காந்து தான் நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீங்க, நான் இப்போ உங்களை அழகாக்குறேன் இல்லையா. ஸோ அசிங்கமாக்குனது வந்து ஆத்மா உடலுமே தான் இல்லையா. இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்க கூட சொர்க்கத்தில் இருந்தவங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப அசிங்கமாக தான் இருப்பாங்க. இது இல்லாமல் நோய் என்னென்னமோ இருக்குது. இப்போ ஞானச்சிதையில் உட்காருவதன் மூலமாக நாம் ரொம்ப ரொம்ப அழகாகிறோம். ஆத்மாவும் சரி உடலும் சரி ஆரோக்கியமாகவும் ஆகிறோம். அப்படிங்கிற ரகசியத்தெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஸோ நம்முடைய புத்தியை இந்த படிப்பு தான் திறக்குது, புத்தின்ற பூட்டை. மனிதர்கள் கல்ப விருட்சத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. கோயிலில் ஒரு கல்ப விருட்சம்ன்ட்டு போய் சுற்றிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலே கல்ப விருட்சம் எதுன்னு தெரியாது. இது வந்து பலவிதமான தர்மங்கள் அப்படிங்கிற கிளைகள் கொண்ட மனித சிருஷ்டி மரம். இதை வந்து தலைகீழ் சிருஷ்டி மரம்னு சொல்லலாம். பலவிதமான தர்மங்கள் இருக்குது. பல கோடி ஆத்மாக்கள் அழிவற்ற பாகத்தோடு இருக்குது. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது இந்த மரமே ஆச்சரியம் இல்லையா. ஒன்றும் ஒரு விதமான இலை. இப்போ நீங்கள் வேப்ப மரத்தில் பார்த்திங்கன்னா எந்த இலையை எடுத்தாலும் ஒரே மாதிரி தன்மை தான் இருக்கும் இல்லையா, கசக்கும். இதே மாதிரி எல்லா மரத்துக்குமே பொருந்தும். ஆனால் இந்த மரத்தில் மட்டும் ஒவ்வொரு இலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லாமே அழிவற்ற பாகம். 2 ஆத்மாவுக்கு ஒரே பாகம் இருக்காதுன்றார். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களும் நம்ம சொல்கிறத அப்படியே செய்யணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்கணும், என் மனைவி நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும், என் கணவன் நான் சொல்கிறத மாதிரியே நடக்கணும். வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெவ்வேறு பாகம். அப்படியே நீங்கள் விலகி உங்கள் பார்ட்டை ஒழுங்காக பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அதை ஏற்றுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்குத்தான் பாபா 3வது கண்ணு கொடுத்துருக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானங்கிற 3வது கண். அப்போ நம்ம அமைதியாகிடுவோம். இது தெரியாதவங்க தான் எல்லா சண்டை டைவர்ஸ் எல்லாத்துக்கும் காரணம். எத்தனை ஆத்மாக்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து பாபா அடிக்கடி சொல்லுவார். மேபி காலப்போக்குனால இந்த விளையாட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறேன். நானும் இதை கேள்விப்பட்டதில்லை. என்னென்னா மீன் பொம்மை வந்து நூலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். அது வந்து கீழே வருமா. ஸோ அது மாதிரி தான் இந்த ஆத்மாக்களும் நாடகம்ன்ற கயிறில் தொங்கிட்டு இருக்குது. அப்படியே மேலேருந்து கீழே வந்துடுச்சு மறுஜன்மம் எடுத்து. இப்போ இந்த சக்கரமே முடிய போகுது, முடிஞ்சு தான் ஆகணும். முடிஞ்சவொடனே என்ன ஆகும், மறுபடியும் நம்ம மேலே போகணும். இப்போ தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிறோம். ஆத்மா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்களே காமம் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும். ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏன்னா கீழே வந்துட்டு எப்போவுமே கீழே இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலேருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் ஆத்மான்னு தெரியல. சதோபிரதானமாக இருந்தோம், யோக பலத்தினால ஒரு காலத்தில் குழந்தை பிறந்துச்சு, இதெல்லாம் தெரியல நமக்கு. இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறோம். ஸோ வரிசைக்கிரமமாக ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் இந்த நாடகத்தின் நடிகர்கள். இந்த நாடகத்துக்கு படைப்பாளர் இருக்கிறாரு, டைரக்டர் இருக்கார், முக்கிய நடிகர் இருக்கிறாரு. ஸோ 3 இருக்கிற ஒருவர் சிவபாபா. அவர் தான் படைப்பாளர், அவர் தான் இயக்குனர், அவர் தான் முக்கியமான நடிகர். பண்ணுறது என்னமோ கெஸ்ட் ரோல் தான், ஆனால் அவர் தான் முக்கியமான ரோல். மற்ற முக்கியமான நடிகர்கள் யார்? பிரம்மா விஷ்ணு சங்கர் திருமூர்த்தி. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன சித்திரங்களை உருவாக்கிட்டாங்க, ஆனால் அதோடைய அர்த்தமே தெரியாது. பிரம்மாவுக்கு 4 தலை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சிவனுக்கே 4 தலை இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. 5 தலை இருக்குதுன்னும். சரி, பிரம்மாவுக்கு 5 தலை இருக்குதுன்னுவாங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு குரங்கு முகம், பிள்ளையாருக்கு யானை முகம், காளிக்கு
ஊறப்பட்ட கை, இந்த மாதிரி விதவிதமான சித்திரங்களை உருவாக்கிட்டாங்களே, எதுக்காவது அர்த்தம் இருக்குதா? எந்த அர்த்தமும் தெரியாது, ஆனால் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கல்பத்துடைய ஆயுளை கேட்டால் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுவாங்க. பாபா தான் உண்மையான ஞானத்தை, முழு ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். தங்க யுகத்துக்கு போன பிறகு சொர்க்கத்தில் தேவதையாகும், ஆனால் இந்த ஞானம் இருக்காது. இங்கே இந்த சங்கம யுகத்தில் நாம் எப்படி தூய்மையாக, அமைதியாக, ஆனந்தமாக இருக்கிறோமோ இது அப்படியே அங்கே தொடரும். உண்மையிலே அந்த சத்தியுகத்துக்கு ஒத்திகை தான் இந்த சங்கம யுகம் இல்லை, ரிஹர்சல் தான் இது. ஸோ நீங்கள் இங்கே பக்காவாக இருந்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்துடுவீங்க, இல்லாட்டினா பாதியில் தான் வருவீங்க, ஆரம்பத்தில் வர மாட்டீங்க. எவ்வளோ அற்புதமாக பாபா நம்மளை மாற்றி எடுத்துகிட்டு போகிறார் பார்த்தீங்களா? குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குற மாதிரி இல்லையா? அப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவாங்க பெரியவங்க, டக்குன்னு கையை எடுத்துடுவாங்க, அந்த குழந்தை பட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அப்பா பிடிக்கலன்ற ஞாபகமே இருக்காது. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அப்பா இல்லைன்னு நினச்ச உடனே ஊந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம சொர்க்கத்தில் அரை கல்பம் ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சங்கமயுகத்தில் தள்ளி விட்டது. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அப்பாவை தேடுறோம், அப்போ தான் பக்தி பண்ணுறோம். அப்பா அற்புதமானவர், ஆனாலும் மிக 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 நுட்பமான ஒளிப்புள்ளி, ஆத்மாக்களை மாதிரியே. இந்த பிரம்மாவுடைய ஆத்மா கூட சிவபாபா கிட்ட வந்து தான் எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கிறார், நம்மளை மாதிரியே. ஸோ சிவபாபாவுடைய ஆத்மா நம்மை விட பெருசாலாம் இருக்காது, நம்மள மாதிரி அதுவும் ஒரு சின்ன புள்ளி தான், ஆத்மா மாதிரியே. ஸோ சிவபாபா கிட்டேருந்து இந்த ஞானத்தை ஆத்மாக்களாகிய நாம் தாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் அடுத்த கல்பத்தில் இதே ஞானத்தை பாபா கொடுப்பார். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு ரெக்கார்டு மறுபடியும் திருப்பி 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 ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு கேசட்டை திரும்ப திரும்ப போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆத்மாவில் ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே. யோசிச்சுக்கோங்களேன், 5000 வருடமாக நடிக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுடைய ஆத்மாவிலையும் 5000 வருஷத்துக்கான நடிப்பு பதிவாக இருக்குதுன்றது எவ்வளோ அற்புதமான விஷயம். அதை நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? இதுதான் ஞான சிந்தனை. அப்போ இதை பற்றி ஞான சிந்தனை மட்டும் இல்லை, இது ஆத்ம சிந்தனையும் கூட, ஆத்ம பயிற்சியும் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த இயற்கைன்றார், அல்லது நாடகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் கூட இந்த அனாதியான நாடகத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது, விடுபடவே முடியாது. எல்லாரும் அந்த சக்கரத்தில் தான் இருக்கிறோம் இல்லையா? ஒன்று ஆரம்பத்திலே சுகத்தையும் சேர்த்து அனுபவிப்பேன், இல்லை கடைசியில் மட்டும் துக்கத்தை மட்டும் அனுபவிப்பேன். மொத்தத்தில் சக்கரத்துலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க நடித்து தான் ஆகணும். இது எவ்வளோ அற்புதமான விஷயம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு தாரணை பண்ணிங்கனாலே உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்ன்ற இல்லையா? நான் யோசிப்பேன், அதாவது சொர்க்கத்தை கூட விட்டுருங்களா, போன ஜென்மத்தில் நான் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பேன், என் கூட யார் இருந்திருப்பா, கூட பிறந்தவங்க யார் இருந்திருப்பா, நான் ஆணாக பிறந்திருப்பேனா பெண்ணாக பிறந்திருப்பேனா, அப்போ எனக்கு கணவன் எங்கே இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க, எனக்கு எத்தனை குழந்தை இருந்திருக்கும், இதெல்லாம் நினச்சாலே நமக்கு மெய்சில் இருக்கும். அப்போ இது மாதிரி 84 பிறவின்னும் போது எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த உலகம் ஒவ்வொரு ஜென்மத்திலுமே உலகமே மாறிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும். இப்போ போன ஜென்மத்தில் என்னென்ன சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிருப்போம், துக்கத்தையும் அனுபவிச்சிருப்போம். ஆனால் இந்த ஜென்மத்தை விட போன ஜென்மத்தில் சந்தோஷம் அதிகமாக அனுபவிச்சிருப்போம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் இன்னும் அதிகமாக. ஸோ இதெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு சந்தோஷத்தின் அளவு அதிகமாகிட்டே இருக்கும்ன்றார். ஏன்னா நம்ம தான் நடிப்போம், வேறு யாரும் நமக்காக நடிக்க முடியாது. அதாவது உலகத்திலே ஐயோ என்னடா உலகம் நினைக்கிற நேரமே நமக்கு சந்தோஷமான நேரம் ஆயிடுச்சு பாபா கிடச்சதுனால. அப்போ நம்ம எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் பாபா கிட்ட இருந்தே கிடைக்குது, உதவித்தொகை. இல்லை ஏழை மாணவர்களுக்கு தானே உதவித்தொகை கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுலே பரம ஏழை நாம் தான், அனைத்தையும் இழந்திருக்கிறோம்ல, இப்போ கொடுக்குறார் உதவித்தொகை. இப்போ தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ உதவித்தொகை வாங்கணுன்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்கணும்.
இல்லையா? கவர்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு அது பேரே ஊக்கத்தொகை தானே. அப்போ நல்ல முயற்சி பண்ணுங்க, மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்க. நீங்கள் எல்லாரும் பாபா மாதிரியே டீச்சர் தான். பாபா டீச்சர்னால் நீங்கள் மாஸ்டர் டீச்சர். ஸோ ஒரு டீச்சர், அதாவது இங்கே ஞானத்தில் ஞானத்தை கொடுத்து உங்களையும் தனக்கு சமமான டீச்சராக மாற்றுவாங்க. நீங்கள் டீச்சர் ஆனால் போதும், குருவாலும் ஆக தேவையில்லை இல்லையா? குரு பாபா மட்டும்தான். இங்கே நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? எல்லாரையும் நம்ம அழைச்சிட்டு போக மாட்டோம், பாபா தான் அழைச்சிட்டு போவார் இல்லையா? ஸோ குரு, வரம் கொடுக்குறவர், வரம் கொடுக்குற சத்குரு, இது எல்லாமே சிவபாபா தான். கற்றுக் கொடுக்குறத நம்ம கற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆசிரியர் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறோம், பிறகு நாம் பாபாவோட வீட்டுக்கு போயிடுவோம். இதை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற மனிதர்கள் இதை தெரிஞ்சிக்கிறதும் கிடையாது, யாருக்கும் சத்கதி கொடுக்கறதும் கிடையாது. யார் சொல்கிறாரு? இந்த சாது சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்கிறதும் கிடையாது. அவங்க எப்படி சத்கதி கொடுக்க முடியும்? ஆனால் அவங்க பின்னர் தான் மக்கள் போய் விழுந்து கிடக்கிறாங்க. அனைவருக்கும், ரிஷி முனிவராக இருக்கட்டும், அல்லது தர்மத்தை ஸ்தாபனை செஞ்ச இயேசு நபியாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரு சிவத்தந்தை மட்டுமே. அவர் தான் அனைவரையும் இந்த துக்கம் நிரம்பிய நரகத்திலிருந்து விடுவிப்பவர், சொர்க்கத்திற்கான வழியை காட்டக்கூடிய வழிகாட்டி. ஆனால் நீங்கள் அதாவது இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு பாபா வழிகாட்டி. ஆனால் பரந்தாமத்திலேருந்து பாபா கீழே வந்து வழிகாட்டியாக உங்களை கூட அழைச்சிட்டு வர்றது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இப்போ தான் பாபா நமக்கு கைடாக இருக்கிறார். வீட்டிலேருந்து நீங்கள் வந்த உடனே வீட்டை மறந்துடுவோன்றார். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அவ்வளோ. இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அழுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு தடவை போகும்பொழுது. ஆனால் பெருசாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா ஆனதுக்கப்புறம் ஜாலியாகிடும் குழந்தைங்களுக்கு. ஆனால் வீட்டை மறக்க மாட்டாங்க. பட் வீடு டார்ச்சராக இருந்துச்சு, அல்லது ரொம்ப ஜாலியாக ஹாஸ்டல்லாம் இருந்தாங்கன்னா, ஹாஸ்டல் போனால் கண்டிப்பாக நம்ம வீட்டெல்லாம் மறப்போம் தானே, ஜாலியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மேலேருந்து வந்த உடனே மறக்கிறோம், ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருப்போம் சொர்க்கத்தில். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பாபா மட்டும் இல்லை, பாபா கிட்டேருந்து வழியை வாங்கி நாமளும் மற்றவர்களுக்கு அந்த வழியை சொல்கிற கைடாக தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் வழியை சொல்கிறோம். என்ன வழி? எல்லோரும் தேகமற்றவர்களாக மாறுங்கள், ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். உங்களுடைய பேரே பாண்டவ சேனை. பாண்டவர்கள்னாலே வழிகாட்டுபவர்கள்னு அர்த்தம். நீங்கள் எல்லோரும் தேகதாரிகள். வெறும் ஆத்மா மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சேனை அப்படின்னு சொல்ல முடியாது. உடலில் இருந்துக்கிட்டே மாயையின் மீது வெற்றி அடையும் பொழுது தான் உங்களை சேனைன்னு சொல்ல முடியும். ஏன்னா உடல்லேருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் எங்கே சண்டை போடுறது? அது மேலே போய் அமைதியாக உட்காந்துக்கும். ஸோ இப்போ இந்த உடம்புலேருந்து வெளியில் வர்றதுக்கான போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. உடலை மறந்து வரணும், அது முக்கியம் இல்லையா? அந்த உடல்ன்ற உணர்வே சுத்தமாக மறந்தால் தான் இன்னொரு உடம்புக்குள்ளே நீங்கள் நுழையாமல் மேலே பரந்தாமத்துக்கு போவீங்க. மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாயையோடு நடக்கிற யுத்தத்தை பாண்டவர்கள் கௌரவர்களோட சண்டை போடுறாங்கன்னு அந்த மாதிரி யுத்தமாக எழுதிட்டாங்க. ஆனால் உண்மையில் இது எல்லையற்ற விஷயம். அவங்க எல்லைக்குட்பட்ட யுத்தத்தை காட்டிட்டாங்க. மனிதர்கள் நிறைய மாநாடுகள் நடத்துகிறாங்க அமைதிக்காக, நிறைய சமஸ்கிருதம் வேதத்தை கற்றுக்கிறதுக்காக சமஸ்கிருத காலேஜ் எல்லாம் வேறு திறக்கிறாங்க. எவ்வளவு காசு செலவழிக்கிறாங்க. இப்படி செலவு பண்ணியே காலி ஆகிட்டாங்கன்றார். ஸோ பாபா கொடுத்த வெள்ளி, தங்கம், வைரம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக புத்தம் புதியதாக மீண்டும் வெளிப்படும். அதனால் அனைத்தையும் நான் மீண்டும் அடைய போகிறேன்ற சந்தோஷத்திலேயே இருக்கணும். நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் இல்லையா, அத்தனையும் நான் அடைய போகிறேன் இல்லையா. ஒரு கம்பெனி கட்டுறவங்க அந்த கம்பெனி அதை கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் வச்சுருப்பாங்க இல்லையா. கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கடன் வாங்கணும், இதுக்கு முன்னாடியே அவன் அதை பற்றியே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதை அவனால் சாதிக்கவே முடியும்.
அந்த மாதிரி தான் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த சொர்க்கத்தில் இதெல்லாம் இருக்கும், அளவற்ற தங்கம் இருக்கும், மனிதர்களும் தங்கம் மாதிரி வெளித்தோற்றத்திலும் சரி மனசிலும் சரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நான் மீண்டும் சந்திக்க போகிறேன், 5000 வருஷம் கழிச்சு சந்திக்க போகிறேன். இதே மைண்டில் ஓடிட்டு இருக்க உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ன்ற. கூடவே இதை கொடுக்கக்கூடிய அப்பாவை நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உடைய கண்ணில் தண்ணி வரணும், அந்த அன்பு கண்ணீர். அனைத்தையும் கொடுக்குறீங்களேன்ட்டு. ஸோ உங்களுடைய பாகம் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் இந்த பூமியில். இதை தான் பைபிளில் நித்திய ஜீவன் வள்ளலார் சொல்கிறாரு மரணமில்லா பெருவாழ்வு. அது நமக்கு மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய பாகம் முடிகிறதே கிடையாது. இந்த பூமியில் எப்போவுமே நம்ம தான் இருப்போம். அதனால தான் இது பேர் என்ன, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். சனாதனம்னா அழிவற்ற. மற்ற தர்மங்கள்லாம் மேலே போயிடும், நரகமான பிறகு தான் கீழே வரும், துவாபரகத்துக்கு மேலே தான் கீழே வரும். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சொந்த முன்ஜென்மங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது, பிரம்மாவுக்கும் தெரியாது. ஸோ நான் தான் அவருடைய 84 பிறவிகளின் கணக்கை பற்றி சொல்கிறேன். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? போய் என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று ஜோசிக்காரங்கிட்ட சொல்லி அவன் ஒன்று சொல்லிட்டான்னா அவ்வளோதான், அவ்வளோ சந்தோஷம். போன ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகம் கிருஷ்ணரோட ஜாதகங்கன்னு அவ்வளோதான். அவனுக்கு தலைகால புரியாது. நிஜமாலே நீ கிருஷ்ணனாதாண்டா இருந்தன்ட்டு பாபா சொல்கிறார். அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். அப்போ ஒரு மனுஷன் மேலே வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் நீங்கள் கடவுள் மேலே வைக்கல. அதனால தான் அந்த போதை வரல. இல்லாட்டினா இந்நேரம் நான் சொல்கிற இந்த ரகசியத்துக்குள்ளும் அப்படியே சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்கணுன்றார். சொல்லுவாங்களே, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சந்தோஷம் வெடிக்கணுன்றார். அங்கே உங்களுக்கு ஆரோக்கியமும் சிகரத்தில் இருக்கும், டவர் ஆஃப் ஹெல்த். செல்வமும் அளவற்றது, சந்தோஷமும் அளவற்றது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். எங்கள் கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயில் கீழே சுரங்கத்தில் இருக்கிற தங்கம் 1000 டன்னோ ஏதோ இருக்குதான். அதுக்கே மெய்சில் இருக்கிறாங்கன்னா இப்போ சொர்க்கத்தில் எப்படி இருக்கும்? அங்கே என்ன கம்மியாவாக இருக்கும்? இல்லை, அதில் ஒரு மீதி ஒரு இடம் இருந்துருக்குது, அதுலேயே இவ்வளோ இருக்குதுன்னா அங்கே எவ்வளோ இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதை நினச்சி சந்தோஷப்படணும். அதை அனுபவிக்கிறதுக்கான ஆரோக்கியமும் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே யாருக்கு ஆரோக்கியம் இருக்குது? பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லை, பெரிய டாட்டா பிர்லா அவங்களாம் நடக்கவே முடியாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ காசு இருந்து கூட என்ன பிரயோஜனம் இல்லையா? நமக்கு அங்கே ஆரோக்கியமும் இருக்கும், செல்வமும் இருக்கும், நம்மக்கிட்டேருந்து யாரும் அபகரிக்கவும் மாட்டாங்க. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து மீண்டும் அதையே நாம் அனுபவிப்போம் ஆனந்தமாக. இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ போதை இருக்கணும். இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்குறார். எல்லையே கிடையாது இந்த ஆஸ்திக்கு, அளவற்றது எல்லாமே. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவுக்கு நெருக்கத்தில் வரீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டமும் வரும். பயப்படாதீங்க, வரும், புயல் வரும் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இது என்ன சொல்கிறது, இந்த ராஜாக்கள் கோட்டை கோயிலெல்லாம் கூட கோட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வெளியில் முதலையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து உள்ளே போனால் தான் நீங்கள் அந்த நாட்டை பிடிக்க முடியும். அப்போ நீங்கள் சொர்க்கத்தையே அடையிறீங்கன்னா அதுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்காதா? அந்த பாதுகாப்பு தான் மாயை. அதுதான் பலவிதமான பிரச்சனைகள் வரும். பயப்படக்கூடாது. கிட்ட நெருங்க கஷ்டங்கள் பல ரூபத்தில் வரும் மாயை. அந்த கடைசி நேரத்தில் தானே ராமருக்கும் இந்திரஜித்துக்கும் உக்கிரமாக சண்டை நடக்கும். அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த மரம் வளர்ந்தே தீரும். மரம் பலகீனமாக இருந்துச்சுன்னா சின்ன புயல் அடிச்சாலே விழுந்துடும். அதுவும் நடக்க தான் செய்யும் இல்லையா? ஒவ்வொரு கன்றாக நடுறாரு. ஸ்ட்ராங்காக இருக்கிறது வளர்ந்துடும், ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மாயின் கவர்ச்சியில் சிக்கி விழுந்துடும். இதுவும் நடக்கும். உங்களுடைய லட்சியம் தெளிவாக, லட்சியத்தின் படம் உங்கள் முன்னாடி இருக்குது. என்னது? லக்ஷ்மி நாராயணன். நீங்கள் வேறு எந்த படத்தையும் வைக்கக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் இல்லை சரி நல்லா கலராக வச்சுக்கலான்ட்டு பிள்ளையார், முருகர், ஆஞ்சநேயர் எதுவும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன். ஏன்னா இங்கே உண்மையை மட்டும்தான் நம்ம போதிக்கிறோம், இவங்களை மட்டும்தான் வைக்கிறோம். ராமர் சீதையெல்லாம் வைக்கிறது கிடையாது. அது நம்ம லட்சியம் கிடையாது இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் லட்சியம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எத்தனை விதமான படங்களை வைக்கிறாங்க. ஞான மார்க்கத்தில் ஒரே படம்.
இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குது. மற்றபடி சிவபாபாவை நினைத்தால்தான் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும். அதை எப்படி ஃபோட்டோவாக வைக்க முடியும்? அதுக்காக ஒரு கொஞ்சம் பெருசாக வரைகிறாங்க, அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரிலாம் வைக்க முடியாது, அது கண்ணுக்கே தெரியாது. ஆத்மா ஒரு சின்ன நுட்பமான நட்சத்திரம் மாதிரி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மா இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பாபா எனக்கு காட்சி பார்க்கணும் பாபா, எல்லோரும் சாட்சாத்காரம் பார்த்துட்டேன்லாம் சொல்கிறாங்களே, நான் சொர்க்கத்தை பார்க்கணும் பாபா. பாபா சொல்கிறார், நீ சொர்க்கத்தை பார்த்தா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிடுவான்னு உனக்கு யார் சொன்னது? அப்படிலாம் ஆக மாட்டேன். அதனால் நேரடியாக போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படு. சும்மா காட்சியில் பார்க்குறேன் அதிலே திருப்தி அடைஞ்சிட போறியா? அது பக்தி மார்க்கத்தில் பண்ணுற வேலை இல்லையா? ஸோ கடைசியில் காட்சி கிடைக்கும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கடைசி நேரம் உலக அழிவின் பொழுது. பட் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போவே காட்டினா நான் நல்லா நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுவேன்ல அப்படின்றாங்க. அதுக்கு தான் இயேசு சொல்வார், பார்த்தா எல்லாரும் தான் நம்புவாங்க இல்லையா? ஞானத்தை வச்சு நீ புரிஞ்சுக்கணும், அப்போ தானே நீ உனக்கு அப்பா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நீ அப்படியே பார்த்தாலும் நீ எஜமானர் ஆகிட மாட்ட முயற்சி பண்ணாமல். மனிதர்கள் யார் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க. பாவம், அவங்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்குன்னே தெரியல, ஏதோ வேறு இடத்துல இருக்குது போல இருக்குது, அங்கே போயிடுச்சு போல இருக்குது ஆத்மான்னு நினச்சிக்கிறாங்க. இதே பூமி தான் அழிஞ்சு சொர்க்கமாகணும்னு அவங்களுக்கு தெரியல. யார் சொர்க்கத்துக்கு போனாங்களோ அவங்க தானே இதை சொல்ல முடியும். இங்கே இருந்துட்டு நரகத்தில் இருந்துட்டு அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போச்சு, உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆத்மா சொல்லிச்சா? இல்லையா? ஆத்மா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு இந்த ஞானத்தை போதிக்கிறாரு. இதன் மூலமாகத்தான் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தியை அடைகிறோம். ஸோ அடுத்தது இந்த சொர்க்கத்தை பற்றிய விஷயத்தை பற்றி பாபா சொல்கிறது இந்த காட்சி போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா பாபா குழந்தைங்க ஆரம்பத்தில், அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க, சொர்க்கத்தில் இப்படிலாம் இருக்கும், கிருஷ்ணரோட விளையாண்டம், அந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி அஞ்ஞானிகள் இறந்தவங்களாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கான ஞானத்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அப்போ இது கோல்டன் சான்ஸ், டைமண்ட் சான்ஸ் இல்லையா? வைரம் மாதிரி வாய்ப்பு. அப்போ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கடவுளே சொல்லிக் கொடுக்குறாருன்னா நாராயணனா ஆகியே தீரணும். எப்படி சொல்கிறாரு பாருங்க, வரிசைக்கிரமமாக ஆகுறாங்க, ஆனால் நான் ஆகியே தீரணும். ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை கோடியில் ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது எனக்கு கிடச்சிருக்குதுன்னா அதை நான் வீணாக்கலாமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் யாரெல்லாம் எனக்கு அமைதி வேணுன்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, புரிய வைக்கணும். ஸோ அமைதியற்று இருக்கிறவங்களும் சரி, அமைதி மாநாடு நடத்துகிறாங்களே அவங்களுக்கும் சரி. அப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. அந்த மாதிரி டைமும் வரும்ன்ற, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய டைமும் வரும். ஏன்னா பீஷ்ம பிதாமகர் அவர் ஞானத்தில் உயர்ந்தவர். அவரே ஒரு கன்னி பெண்ணை விட்ட அம்பில் தான் விழறார், சிகண்டிகைன்ற பெண் விட்ட அம்புனால. ஸோ அது உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா, இங்கே பிரம்மகுமாரிகளில் இருக்கக்கூடிய கன்னியாக்கள், சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் விடுற ஞான அம்பில் பெரிய பெரிய அந்த மத தலைவர்கள், ரிஷிகள் இவங்களும் பலியாவாங்கன்றார். ஏன்னா அவன் ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னும் போது அவன் ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பான் இல்லையா? பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, அது இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா எந்த மதத்திலுமே பெண்களை ஒரு பெரிய ஞானத்தில் பக்காவாக பேசுகிற மாதிரி எங்கேயுமே காட்டலை. ஸோ அதனால் அவங்க ஒரு கீழே தான் பார்ப்பாங்க. அதுவும் ஒரு படிப்பறிவில்லாத சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு சின்ன பொண்ணு போய் அந்த ஞானத்தை சொல்லும்பொழுது அவனுக்குள்ளே சில கேள்விகள் இருக்கும்ல வேதத்தில், ஒரு சில இதுக்கு பதில் தெரியலன்ட்டு, அதுக்கான பதிலை டக்குன்னு அவங்க சொன்ன உடனே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. எப்படி இருக்கும்? ஒரு செகண்டு தான் இதெல்லாம் நடக்கும் கடைசியில். ஸோ மற்றபடி அர்ஜுனர் அம்பு விட்ட உடனே அந்த இடத்துல இருந்து கங்கை வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன கேள்விப்படுறாங்களோ அதுவே உண்மை
ஸோ கங்கை எங்கேருந்து வந்துச்சோ அங்கே உண்மையிலே அர்ஜுனன் அம்பு விட்டாருப்பில் இருக்குது அப்படின்னு ஸ்தூல அம்பு விட்டு ஸ்தூல கங்கை வந்துருச்சுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாரி கவுமுக்கிலேருந்து கங்கை வந்ததுன்ட்டு அங்கே கவுமுக்கு மாதிரியே ஒன்று செஞ்சு வேற வச்சுட்டாங்க. கங்கை வந்து நிறைய இடத்துலேருந்து வரும், அதில் ஒரு இடம் கவுமுக்குன்னு இருக்கும். ஸோ குழந்தைகளுடைய நினைவார்த்தம் வந்து இப்போவும் இருக்கிறத அங்கேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா. மதுபன் பக்கத்திலே தில்வாலா கோயில் இருக்குது. ஸோ அது உங்களுடைய ஜடமான தில்வாலானா இதயத்தை கொள்ளை கொள்பவருடைய கோயில். ஆனால் இங்கே அதாவது இதயத்தை கொள்ளை கொண்டவர்கள் நாம் எல்லோரும் பாபாவுடைய இதயத்தை கொள்ளை கொண்டவர்கள். ஸோ ஆனால் உயிரோட்டமான தில்வாலா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க மதுபனில். அங்கே தில்வாலா கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி மேலே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் தான் வந்து சொர்க்கத்தின் காட்சிகள் வந்து செதுக்கி இருப்பாங்க. கீழே அப்படியே நேரடியாக நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரம்னுவாங்க இல்லையா, அங்கே வந்து மகாவீரர்கள் தபஸ்யா பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் தபஸ்யா பண்ணுறோம், சொர்க்கத்தை லட்சியமாக வைத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கீழே நம்மளை காட்டுறதுனால சொர்க்கத்தை எங்கே காட்டுறது, அதனால் மேலே வச்சுட்டாங்களே தவிர சொர்க்கம் மேலே இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் அதை பார்த்துட்டு சொர்க்கம் மேலே இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அணுகுண்டுகள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க நாம் வந்து நம்முடைய அழிவுக்காகவே தான் இதை தயாரிச்சிட்டு இருக்கிறோன்ட்டு. இருந்தாலும் அவங்க ஏன் அதை நிறுத்த முடியலன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தானே இப்போ பாலஸ்தீன் போரில் வந்து அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு வெளியிலே இருக்க நினைக்கிறது. ஏன் இது உள்ளே வந்துடுச்சுன்னா ரஷ்யா வந்துடும், முடிஞ்சு போச்சு. பாம்பு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் பயந்துட்டு இருக்குது. பாம்பெலாம் வச்சுருந்தா கூட பயப்படுறாங்க பாங்க. ஏன்னா இங்கே யார் ஃபஸ்ட்டு போடுறாங்கன்றது தான் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து வெற்றியே கிடையாது, எல்லாருக்கும் தோல்வி தான், நமக்கு தான் வெற்றி. ஏன்னா உலகம் அழிஞ்சால் தான் சொர்க்கம் வரும். ஸோ இதே மாதிரி மகாபாரத யுத்தத்தில் நடந்ததாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 பாண்டவர்களை தவிர எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். அப்படின்னாலே என்ன அர்த்தம், மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பக்தி செய்வதன் மூலமாக நாம் கீழே தான் வந்தோம். அதுதான் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ தீவிர பக்தி பண்ணாலும் உங்களால் கொஞ்சம் கூட மேலே ஏற முடியல, அதே இடத்துல கூட நிற்க முடியல, இறங்கி தான் வரும். இங்கே வந்து இந்த ஞானத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது. நாடகத்தில் என்ன நடக்குதோ அது நடந்தே தீரும். பாபா நான் வந்து 100 வருஷம் வாழணும்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடு பாபான்னா, நாளைக்கே நீ சாகணும்னு இருந்தால் அது நடந்தே தீரும். இங்கே ஆசீர்வாதத்திற்கான விஷயம்லாம் கிடையாது. இருந்தால் மாமா எப்படி சின்ன வயசுலேயே இருந்தாங்க இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்று எதிர்பாராதது நடந்துருச்சுன்னா மனிதர்கள் இதுதான் கடவுளுடைய சித்தம்பில் இருக்குதுன்னாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், நாடகத்தில் அது நிச்சயிக்கப்பட்டிருக்குது, அதனால் இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கே நாடகத்தில் பாகம் இருக்குது, அதில் தான் அவரே கட்டுப்பட்டு இருக்கிறார். பாபா மட்டும்தான் இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதே நமக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் ஞானம் நிரம்பியவர். மனிதர்கள் நினைக்கிறாங்க எல்லாருடைய மனசுலையும் என்ன இருக்குதோ அதை கடவுளுக்கு தெரியும், அந்தர்யாமி, மனதில் உள்ளதை அறிந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கான தண்டனை தானாக நடக்கும் இல்லையா. அது நாடகத்தில் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. பாபா உட்காந்து நீ ஏன் இந்த தப்பு பண்ணவா, உனக்கு இந்த தண்டனை அப்படின்லாம் அவரு கொடுக்கறது கிடையாது. இது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகமே அப்படி தான் இருக்குது. தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை, நல்லது செஞ்சால் அதற்கான பலன் கிடைக்கும்ன்றது. ஸோ பாபா பண்ணுறதெல்லாம் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடைபெற்ற ரகசியத்தை புரிய வைக்கிறது தான். அவரால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். ஸோ அவர்கிட்ட இருந்து கேட்டு நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே உங்களுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசி நேரத்தில் யாருடைய ஞாபகமும் எந்த பொருளுடைய ஞாபகமும் வரக்கூடாது.
அந்த மாதிரி உங்கள் நிலை பக்காவாக இருக்கணும். முழுக்க முழுக்க பாபா ஆத்மா இது ரெண்டு தான் ஞாபகம் இருக்கணும். நான் ஆத்மா, பாபாவோட குழந்தை, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இதே சிந்தனையில் இருக்கணும். இதுதான் கர்மாதீத்த நிலை அப்படிங்கிற சிம்பிளாக சொல்லிட்டார். கடைசியில் வெறும் ஆத்மான்றதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது தான் கர்மாதீத்த நிலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மா, எனக்கு உடலில் இருக்கிற உணர்வே இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தா கனவு மாதிரி. கனவில் உங்களுக்கு உடல் எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஒரு சாட்சியாக பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படி தான் கர்மாதீத்த நிலையில் இருப்போம். நல்லது. பாபாவுக்கு நமஸ்தே சொல்கிறோம். பாபா சொல்கிறாரு, பாபா கிட்டேருந்து ஊக்கத்தொகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல முயற்சி பண்ணணும். நாமளும் பாபா மாதிரி ஆசிரியராகி ராஜயோக ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய சேவை செய்யணும். பரந்தாம வீட்டுக்கும் சரி, சொர்க்கத்துக்கும் சரி வழிகாட்டணும். சர்வசக்திவான் தந்தையோடு புத்தியை இணைக்கிறதன் மூலமாகவும் அவர் கொடுக்கிற ஞானத்தை சிந்தனை செய்கிறதன் மூலமாகவும் நம்மளுடைய ஆத்மா பேட்டரியை சார்ஜ் நிரப்பி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அப்பா கிட்ட சத்தியம் செய்த பிறகு ஒருபொழுதும் காமத்துக்கிட்ட நீங்கள் தோக்கக்கூடாது, காமத்தில் விழக்கூடாது. வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம். சேவை செய்யக்கூடிய பாவனையோட ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த பிராப்தியின் அனுபவத்தை, பலனை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். உண்மையான சேவாதாரி யார் அப்படின்னா, யார் எப்பவுமே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப விருப்பமும் சுப பாவனையும் தூய பாவனையும் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உண்மையான சேவாதாரி. ஸோ எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், அந்த ஆத்மா உயர்ந்த நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த சுபமான எண்ணம் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் சும்மா சொற்பொழிவு மட்டும் பண்ண மாட்டாங்க, ஏன் ஞானத்தை சும்மா வாயால் மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. கூடவே அவங்களுக்கு அந்த ஆத்மா கொடுக்குற ஞானத்தை கேட்ட உடனே இவங்களுக்கும் சேவை செய்யணும்னு தோணும். அந்த ஆத்மா ஞானத்தை கொடுக்குற விதம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அனைத்து சக்திகள் அனுபவமாகிறத அனுபவம் செய்ய முடியும். அவங்களுடைய ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கும். ஸோ இவ்வளவும் சேர்ந்து பண்ணணும் அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதே. ஸோ அதே நேரத்தில் சகயோகம் கிடைத்ததை அவங்கள அனுபவம் செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும். சும்மா 7 நாள் கோர்ஸை மட்டும் கொடுக்கறதில்ல, அதை கொடுக்கும்போதே அந்த ஆத்மா எழுப்பணும், அந்த ஆத்மா சந்தோஷத்தின் உச்சத்தை எடுத்துகிட்டு போகணும், அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தியை அனுபவம் பண்ண வைக்கணும். அந்த ஒரு உள்ளுணர்வோடு அந்த ஞானத்தை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த பிராப்தியின் பலனை அனுபவம் செய்வாங்க. ஸோ இதுதான் உண்மையான சேவை. இந்த மாதிரி சேவையில் தபஸ்யாவும் கலந்து இருக்குது. தபஸ்யானா என்ன அர்த்தம்? பாபாவுடைய நினைவு இல்லையா? ஸோ நினைவு அல்லது ஒரே எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறது, உயர்ந்த எண்ணத்தில். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கணும். அதை தான் பாபா சிம்பிளாக நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன். எதுக்கு? அந்த ஆத்மாவுக்கு தெரியல, அதை எழுப்புறேன். ஸோ ஆத்மான்னு நினைக்கும்போது தான் இந்த போதை வரும். அந்த ஆத்மாவை புத்துணர்ச்சி படுத்தணும், அந்த ஆத்மா மந்தமாக இருக்குது, அந்த ஆத்மாவை முதல்ல சந்தோஷப்படுத்தணும், அந்த ஆத்மாவுக்குள்ளே சக்தியை நிரப்பணும். இவ்வளவும் நினச்சிக்கிட்டே நீங்கள் ஞானத்தை கொடுக்கும்போது தான் அது போய் தைக்கும், அந்த ஆத்மா குஷியாகும். அப்படிப்பட்ட சேவை செய்கிறவங்க தான் உண்மையான சேவாதாரின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் அடையணும்னா பாபா சொல்கிறதை கேட்கக்கூடிய ஒபீடியன்ட் குழந்தையாக இருக்கணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த குழந்தையாக, அன்பான குழந்தையாக இருக்கணும். ஸோ இது மூணுமே ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாதான். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் நான் பாபா மேலே அன்பாக இருக்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. ஸோ அப்படியே பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்யக்த பயிற்சியில் பாபா சொல்கிறாரு, செம பவர்ஃபுல்லான அவ்யக்த பயிற்சி, பயங்கரமான ரகசியமும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இனிமையான அமைதியிலே அப்படியே நிலைச்சி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்நோக்கு முகத்தில் அப்படியே ஆத்ம உணர்வு, ஆத்மா நான் அமைதியாக இருந்தேன்,
என்னுடைய உண்மையான குணம் இது, சொர்க்கத்தில் அப்படி இருந்தேன் இப்படின்னு உங்கள் ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே மூழ்க மூழ்க ஒரு அமைதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரம் உங்கள் தொடர்பில் வர்றவங்க அவங்க கண்ணை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது, அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, இதையெல்லாம் உங்களால் உணர முடியுன்றார் அவங்க வாயை திறந்து பேசாமலே. இதை ஒரு சில சாமியார்கள் நான் சொல்லாமலே அவங்களே சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேர் உட்பட பேர் பிரச்சனை எல்லாம். ஸோ இது நம்மளாலையும் முடியும்ன்றார். ஆனால் அது நம்ம லட்சியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் ஆகும். ஏன்னா கடைசி நேரத்தில் வாயை திறந்து அவங்க துக்கத்தை சொல்ல முடியாத நிலையில் வருவாங்க. அவங்களுக்கு சக்தியை கொடுக்கறதுக்காக இது, மற்றவங்க மாதிரி மாயாஜாலம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கிடையாது இது. இந்த மொழி தான் இல்லையா, அமைதியின் மூலமாக இத்தனை மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழியே இல்லையா. அந்த மௌனத்தின் மொழி, அந்த பார்வையின் மொழி, அந்த எண்ணத்தின் மொழி அத்தனையும் உங்களால் உணர முடியுன்றார். ஆக்சுவலாக நம்ம சும்மாவே கூட சில சமயம் எதிர இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். குறிப்பாக நமக்கு பிடிக்காதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த வைப்ரேஷனை இல்லையா. ஸோ அதேமாதிரி புதுசாக ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஸ்லைட்டாக மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். நமக்குள்ளே என்ன ஓடுதுன்றது அவங்களுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். உங்களுடைய அமைதி சக்தி அறிவியல் சக்தியை விட மிக உயர்ந்ததுன்றார் இல்லையா. சைலன்ஸ் பவர் சயின்ஸ் பவரை விட மிக உயர்ந்தது. இப்போ சயின்ஸ் நிரூபணம் கொடுக்கணும் இல்லையா. சயின்ஸ்னாலே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைலன்ஸ் சக்தியோடைய நிரூபணம் என்ன தெரியுமா, நடைமுறை நிரூபணம், அதுதான் டபுள் லைட் ஃபரிஸ்தா வாழ்க்கை இல்லை. சுற்றி எது நடந்தாலும் அப்படியே கவலை இல்லாமல் லேசாகவே இருக்கிறீங்க பாருங்கள். எல்லா பிரச்சனையும் இருக்கும், லௌகிகத்தில் இருக்கும் அலௌகிகத்தில் இருக்கும், ஆனால் உங்கள் மைண்டில் இருக்காது. அப்படியே பாபாட்ட கொடுத்துட்டு அப்படியே லேசாக இருக்கிறீங்க பாருங்கள். அதுதான் அமைதியின் சக்தி உள்நோக்கு முகத்தில் இருக்குது. என்னுடைய நடிப்பை நான் நடிக்கிறேன் அவ்வளோதான் இல்லையா. இதில் நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நடிக்க போகிறேன். அடுத்த உடம்புல போய் நான் என்ன நடிக்க போகிறேன்றதை இப்போ நான் அதற்கான வருமானத்தை சேர்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? டபுள் லைட்டாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை. இங்கே ஜாலியாக இருந்தாலே அங்கே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கலான நிரூபணம் வெளிப்படையாக தெரிகிறத பார்க்கும் பொழுது மற்றவர்கள் விரும்பாட்டினா கூட அவங்களுடைய பார்வை உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்புறம் என்ன, வெற்றி முரசு தான் இல்லையா. ஸோ எல்லாரும் பிரம்மகுமாரிகள் பக்கம் சாரையாக படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ கஷ்டம் அவர் அமைதியாக இருந்தார்ப்பா. எந்த நேரம் அவரை பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டம் போயிடும். அவர் பேசவே தேவையில்லை, அவரை பார்த்தாலே கஷ்டம் போயிடும் அப்படின்ட்டு ஒரு பிரம்மகுமாரியை பார்த்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ இங்கே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் வருவாங்க. அப்போ தான் வெற்றி முழக்கம், பாபா வந்துட்டார், பாபா தான் இவங்களை இப்படி தயார்படுத்தியிருக்காரு, உலக அழிவின் பொழுது கூட அந்த சிரிச்ச முகம் கொஞ்சம் கூட மாறலையே அப்படின்ட்டு எல்லாராலையும் ஈர்க்கப்படுவோம் நாம். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல்லான வரதானம். அதேமாதிரி அவ்யக்த பயிற்சியும் செம பவர்ஃபுல், முரளியே செம பவர்ஃபுல். லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.